நேர்மைக்கு கிடைத்த பரிசு. ஹாய் சுட்டீஸ், வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஒரு நாட்டின் அரசன் இருந்தான். அவன் தன்னுடைய நாட்டு மக்களின் நேர்மையை சோதிக்க ஒரு முடிவு செய்தார். தன்னுடைய நாட்டு மக்கள் அனைவரையும் அரண்மனைக்கு வர சொன்னார். அனைத்து மக்களும் வந்தனர். மக்கள் அனைவருக்கும் பூந்தொட்டி ஒன்றை கொடுத்தார். அதை நன்றாக நீர் ஊற்றி பராமரிக்கவும் சொன்னார். மறுபடியும் 3 மாதம் கழித்து எடுத்து வர சொன்னார். நாட்கள் கடந்து சென்றது. 3 மாதமும் கடந்தது. மக்கள் அனைவரும் மறுபடியும் அரண்மனைக்கு பூந்தொட்டியோடு வந்தனர். அனைவரின் பூந்தொட்டியிலும் பூச்செடிகள் நிறைந்திருந்தன. ஆனால் ஒருவன் தொட்டியில் மட்டும் எதுவும் இல்லை. உடனே அரசன் அவனிடம் சென்று, அனைவர் தொட்டியிலும் பூக்கள் உள்ளன, உன் தொட்டியில் மட்டும் பூச்செடி எதுவும் இல்லை, ஏன் என்று கேட்டார். உடனே அவன், அரசே, நான் நன்றாக தான் நீர் ஊற்றி தொட்டியை பராமரிப்பு செய்தேன், ஆனால் என் தொட்டியில் மட்டும் எதுவும் வரவில்லை என்று வருத்தமாக கூறினான். உடனே அரசன் அவனிடம், நான் தொட்டியில் எந்த விதையும் விதைக்கவில்லை, அவர்கள் அனைவரும் அவர்களாகவே நட்டு கொண்ட செடி அது. நீதான் நியாயமாக நான் சொன்னபடி தொட்டியை அப்படியே எடுத்து வந்துள்ளாய் என்று கூறி அவனுக்கு தகுந்த சன்மானம் கொடுக்கப்பட்டு அவனை அமைச்சராகவும் நியமித்தார். இதை அவனுக்கு நேர்மைக்கு கிடைத்த பரிசாக எண்ணினான். ஹாய் சுட்டீஸ், நம்மளும் எல்லா விஷயத்திலும் நேர்மையா நடந்து கொள்ளுங்க சுட்டீஸ். பாய் பாய்.